அதுக்கப்புறம் டாக்டர் ஹவுஸ் யாராவது டேப் வார்ம் இருக்கிற ஒரு போர்க்கை ஒழுங்கா குக் பண்ணாம அப்படியே சாப்பிட்டாங்கன்னா அதுல இருக்கிற டேப் வார்ம் இன்டெஸ்டைன்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். கொஞ்ச நாள்ல அது நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000 30,000 வரைக்கும் முட்டை போட ஆரம்பிக்கும். அந்த முட்டை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஈஸியா பிளட் ஸ்ட்ரீம்ல கூட கலந்து உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும். ஆனா நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த லார்வாலாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது கண்டுக்கவே கண்டுக்காது. ஆனா எப்போ அந்த லார்வாலாம் சாக ஆரம்பிக்குதோ நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த லார்வாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதோட சைடு எஃபெக்டா நம்ம எல்லா ஆர்கன்ஸும் ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். ரெபேக்காவுக்கு ஆன மாதிரி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. அப்போ டாக்டர் வில்சன் இது கரெக்டாவே இருந்தாலும் நம்மள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதுக்கு டாக்டர் ஹவுஸ் இதுதான் கரெக்டான டயக்னோசிஸ், என்ன நம்புங்க, இதை ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா டாக்டர் வில்சன் ரெபேக்கா இனிமேல் கன்க்ளூசிவான எவிடன்ஸ் இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஹவுஸ் ஒரு வழியா ரெபேக்காவை மீட் பண்ண வராரு. அப்போ ரெபேக்கா நீ என்ன சொன்னாலும் சரி எவிடன்ஸ் இல்லாமல் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் ஹவுஸ் என்னை நம்பு இது கரெக்டான டயக்னோசிஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.